வெல்கம் டு பேபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: தனியா, கடுகு, வெந்தயம், 50 கிராம் நல்லெண்ணெய், பெருங்காயம், தேவையான அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு புளி, 50 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, தேவையான அளவு கீரை. கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்தாச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாத்திரம் காஞ்சிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா எல்லாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே நம்ம முடக்கத்தான் கீரையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வதக்கின பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி விட்டு அரைக்காமல் இதை மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதில் குழம்பு கூட்டி எடுத்துக்க போகிறோம். முதல்ல எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும். கடுகும் வெந்தயமும் இப்போ பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துப்போம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சள்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். இப்போ கீரை கசப்பு தன்மை இருந்தாலும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். மூட்டு வலிக்கும் வாயு பிரச்சனைக்கும் சிறந்த மருத்துவ குணம் நிறைந்த
முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.